நெல்லை பிரச்சாரத்திற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டுள்ளார். நெல்லை பிரச்சாரத்திற்காக நீலாங்கரை இல்லத்திலிருந்து தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டுள்ளார். நெல்லையில் பொதுக்கூட்டத்திலும் தூத்துக்குடியில் ரோட் ஷோவிலும் இன்று தாவேக தலைவர் விஜய் பங்கேற்க இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் பொதுக்கூட்டத்திலும் தூத்துக்குடியில் ரோட் ஷோவிலும் தாவேக தலைவர் விஜய் இன்று பங்கேற்கிறார். 51 நிபந்தனைகளை விதித்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. 51 நிபந்தனைகள் உள்ளிட்டு இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நெல்லை பிரச்சாரத்திற்காக தாவேக தலைவர் விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை பிரச்சாரத்திற்காக தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். நெல்லையில் பொதுக்கூட்டத்திலும் தூத்துக்குடியில் ரோட் ஷோவிலும் தாவேக தலைவர் விஜய் இன்று பங்கேற்க இருக்கிறார். 51 நிபந்தனைகள் பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த பொதுக்கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். நெல்லை பிரச்சாரத்திற்காக தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்திற்கு 51 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த பொதுக்கூட்டம் என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். அதுக்காக தற்போது சென்னை ஈசா சாலை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்ட விஜய் விமான நிலையம் சென்றடைந்து அங்கே தனி விமானம் மூலம் தூத்துக்குடி செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தூத்துக்குடி விமான நிலையத்தை சென்றடைந்து அங்கிருந்து கார் மூலமாக சாலை மார்க்கமாகவே திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டைக்கு செல்கிறார். தாவேகாவின் வேட்பாளரை ஆதரித்து பாளையங்கோட்டையில் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ள நிலையில் தாவேக தலைவர் வருகையை ஒட்டி தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு செயல்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து பெண்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம், குறிப்பாக அதிக கூட்டங்களை கூட்ட வேண்டாம், மேலும் குழந்தைகளை கொண்டு அழைத்து வர வேண்டாம், மேலும் குடித்தண்ணீர், பிஸ்கெட் அனைத்து வகையான பொருட்களும் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த கூட்டம் சரியாக மிக முக்கியமாக சொல்லணும்னால் திருநெல்வேலி தூத்துக்குடி அதாவது புறவழிச்சாலையில் உள்ள காப்பர் லீப் ஹோட்டல் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கவும் இந்த சரியாக நண்பகல் 1 மணி அளவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக ஆணையத்திடம் அனுமதி பெற்றிருக்கிறார்கள். மேலும் அதன் பின்னர் தாளையூத்து, தச்சநல்லூர், வண்ணாரப்பேட்டை மார்க்கெட் மற்றும் கேடிசி நகர் வழியாக தூத்துக்குடி செல்கிறார். மாலை 3 மணி முதல் குறிப்பாக விஜய் அவர்கள் தூத்துக்குடி நகர உட்கோட்டம் மயில் பகுதியில் இருந்து விவிடி சிக்னல் வரை சாலை நிகழ்ச்சி ரோட் ஷோ நடத்த தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. அதாவது ரோட் ஷோ மூலமாக எப்படி திருச்சியில் வந்தாரோ அதே போல இதே ரோட் ஷோ வரும்பொழுது எந்த ஒரு நபர்களும் 2 சக்கர வாகனத்தில் பின்தொடரக்கூடாது, மேலும் வாகன நெரிசல் ஏற்படும் வகையில் இருக்கக்கூடாது என காவல்துறையும் அறிவித்திருக்கிறார்கள். காவல்துறையும் அதுக்கு உரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார். என்றால் எந்த விபத்தும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் காவல்துறையும் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுபோல் இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்காக தேவையான குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் குறிப்பாக கலந்து கொள்ள வரும் தாவேக தலைவர்களுடைய வாகனத்தை 2 சக்கர வாகனம் உள்ளிட்ட எந்த வாகனம் அறவே பின்தொடரக்கூடாது என தெரிவித்ததும் இல்லாமல் தேர்தல் ஆணைய விதிகளை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என ஏற்கனவே தாவேக சார்பாக அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இந்த தேர்தல் பிரச்சார நிகழ்வில் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர், சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடலம் குன்றியவர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்த்து சமூக வலைதள மற்றும் தொலைக்காட்சி நேரலில் கண்டு அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே பங்கேற்க முழு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மிக முக்கியமாக தென் மாவட்டங்களில் மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது ரோட் ஷோ என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது சலோமி.